இந்த பத்ர் யுத்த களத்தை நடத்துவதற்காக இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? 1000 பேர் கொண்ட படையை திரட்டி ஆயத்தமாகி விட்டார்கள். அப்படி ஆயத்தமானா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பயம். பயத்த மாதிரி வேற எந்த துன்பமும் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. 1000 பேரு படையை திரட்டிட்டு வர்றான். ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு தயாராகுறாங்க. அவன்லாம் ஆயுதபாணி. நபி பெருமானார் நிராயுதபாணி. வாகனம் கிடையாது, சண்டையிடுறதுக்கு ஆயுதம் கிடையாது, கவசம் கிடையாது, வாள் கிடையாது, மக்கள் படை கிடையாது, மன்னராட்சி கிடையாது. மதீனாவுல கவர்மெண்ட் அமைச்சிட்டா கூட என்ன இருந்துச்சு? எதை வச்சு போர் தளவாடங்களை வாங்கினாங்க? போர் செய்ய வேண்டும் என்ற எந்த எண்ணமும் திட்டமும் நபி பெருமானாருக்கு இருந்தது. தன் சொந்த மக்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் நடத்தினார்கள். அவ்வளவுதானே? அப்ப களத்துல மோதலுக்கான சூழ்நிலை வந்து பத்ர் யுத்த களம் தயாராகிறது. இப்ப நபி பெருமானார் ரொம்ப ஆங்ஸைட்டி ஆகுறாங்க, ரொம்ப பயங்கரமா பயப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் வாக்களிக்கிறா, 1000 வானவர்களை கொண்டு நாம் உங்களுக்கு இந்த யுத்த களத்திலே உதவுவோம் அப்படிங்கிறான். அப்படி ஒரு வாக்குறுதி தந்ததுக்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு தைரியம் வரணும்லங்க. எத்தனை பேர் உயிரோட இருப்பா? நம்ம தரப்புல 313 பேர் தானே இருக்கிறோம். அவன் தரப்புல 1000 பேர் இருக்கிறானே, இதை எப்படிடா சமாளிக்க போறோம் அப்படிங்கிற உணர்வுல அல்லாஹ்வுடைய தூதர் தூக்குன கையை இறக்காம அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அபூபக்கர் சொல்லுவாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு உதவாமல் வேறு யாருக்குத்தான் உதவ போகிறான்? பாருங்கள், நிச்சயமாக இந்த யுத்த களத்திலே வெற்றி என்பது நமக்குத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டு போறாங்க. கூட்டு போனா படை அணிவகுத்து நிக்கிற ஃபுல்லா அப்படியே வருஷப்படுத்துறாங்க. வருஷப்படுத்தும் போது இந்த சின்ன பையன் இருக்கிறார்ல, இவர் மாதிரி ஒரு சின்ன பையன்